அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எள்ளுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எள்ளுருண்டை பண்ணுறதுக்காக 100 கிராம் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். அது ஒரு கப்பில் மெஷர் பண்ணால் ஒரு கப் கரெக்டாக வரும், அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளும் சேர்த்திக்கிறேன். எள்ளு கருப்பாக இருக்கிறதுனால வறுப்பட்டதா இல்லையான்னு ஒரு டவுட் வரும், அதனால் நான் வெள்ளை எள்ளு கூட சேர்த்திருக்கேன். வெள்ளை எள் கலர் மாறும்போது கருப்பு எள்ளு வறுப்பட்டதை தெரிஞ்சுக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்தேன். பாருங்கள், ஃபுல்லாக வறுப்பட்டுருச்சு நம்மளுக்கு. வெள்ளை எள் ஆப்ஷனல் தான். நீங்கள் கருப்பு எல்லையே மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா வறுப்பட்டுரும். நான் 100 கிராம் கருப்பு எள்ளுக்கு 75 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எள் எடுத்தாலும் சரி, 1 கப் கருப்பு எள்ளுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்குங்க. அப்போ இனிப்பு கரெக்டான லெவலில் தகட்டாமல் இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். நம்ம கண்டினியூஸாக அடிக்கக்கூடாது. ஒரு 2 பல்ஸ் அடிச்சுட்டு அடியில் தங்கியிருக்கிறதெல்லாம் நல்லா திருப்பி விடணும். இல்லை கீழே இருக்கிறத அப்படியே ஒட்டி அதிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 தடவை விட்டு விட்டு அடித்து எடுத்திருக்கேன். நமக்கு இப்போ உருண்டை பிடிக்கிற பதத்தில் ரெடி ஆயாச்சு. இது கூடவே நம்ம முந்திரி இல்லை நிலக்கடலை எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் எதுவும் இல்லாமல் கருப்பு எள்ளும் வெல்லமும் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். எள்ளுருண்டை எவ்வளோக்கு எவ்வளோ சத்தானதோ அந்த அளவுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.